போய் பிடிச்சிங்க ஒண்ணு பத்து யாரு காட்ட போறீங்க அப்பா நினைச்சுக்காருமா மனசுக்குள்ள என்னமோ நினைச்சேன் நான். என்ன நினைச்சேன்? மூணு காட்ட போறீங்களோ ஆவலோட
கூட பார்க்கலான்னு பார்த்தேன். நல்லா என்னடா உனக்கு அதான் பாடல் அபிநயம் ஆமாம். இது மட்டும் கிடையாது. ஆடல் பாடல் லொடல் லொடல் காட்டணும். தெரியாது உனக்கு? இதுதான் ஆடல், இதுதான் பாடல், பாடல் இதுதான் லொடல் லொடல். என் எதிரே வரவும் போகும் ஒரு அழகாக இருக்கின்றார் தெரியுமா? சரி, அடுத்த நாட்டியம் அடுத்து யாருமா நானும் எப்பதான் காத்துக்கிறேன். நீ காட்டுவேன் 3 மாசமா ஏமாத்தீங்கிற. இன்னைக்குதான் குடப்பட கச்சிக்குது எனக்கு. லாட்ரி சீட் அடிச்சுக்குது. ஆடல் பாடல் அப்படியும் நாட்டியத்தை காட்ட வந்திருக்கிறேன்னு சொன்னேன். எப்பதான் காட்டுவீங்க? கொஞ்ச நேரத்தை வருவாங்க பாருங்க.
நாட்டியம் வரட்டும். அப்படியா? அப்படியே அப்படியே சூத்த புத்தின்னு பாடுங்க அப்படியே. என்ன? அதான் புதியோடு நீ அப்படியே அப்படியே நீ பாட பாட ஆட ஆட ஐயாக்கு அப்படியே கிளம்பணும். யாருக்கு அது? ஐயா டேய், எது கிளம்புறா? ஆடி கரும்ப நாடி தரப்பா. அகட்டு வா. பொள்ளாச்சி மலரோட்டிலே இவர்கள் ஆடிவிட்டார்கள். மேலைக்கு ஒருவன் இருக்கின்றார். அவளை விட அழகா ஒருவன் பார்த்து விட்டீர்களா? அடடடடா, எனக்கு பார்க்க வேண்டும், அவனிடம் பேச வேண்டும். ஐயோ என்ன மாதிரி சொல்ற ஆம்பல் ஏன் நடந்து சரி அடுத்த நாட்டியம் ஐயா அடுத்த நாட்டியம் அருவா நாட்டியம் மதுரை இருந்தாலும் அவள் யார், எப்பேற்பட்டவள்? இந்த தேவலோகத்தில் இருக்க பெண்களுடைய அவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றாளே, அவளை பார்த்ததுமே எனக்கு பேச வேண்டும், பழக வேண்டும். அப்படியே ஐயோ 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 ஐயோ
ஆஹா. மாதவி, இவர்தான். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கின்றார்? எப்படி தெரியுமா இருக்கின்றார்? சொல்லட்டுமா? பாடும் தமிழ் பாட்டினிலே பாவை வந்து ஆடுகிறார். பாவை வந்து ஆடுவதில் தேவன் வந்து ஆடுகிறார். பாடுகின்ற பாட்டிலே பாடையிலே பாடலிலே பாடுகிறேன் தேவனது நாடுகிறார் தேவனது நாடுகிறார். பாவை வந்து ஆடுகிறார். பாவை வந்து ஆடுவதில் தேவன் வந்து எனக்காக நீ பிறந்தாய் உலகாக நான் பிறந்தேன். நீ நாளிலே உலகிற்கு நாளிலேயே உன்னை பார்த்ததும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கின்றது? எனக்கு இன்பம் அதிகமாக பொங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வா ஒன்று சேரலாம். மாதவி, அவள் வரவே மாட்டேங்கிறாள். எனக்கு ரொம்ப குழந்தை, சின்ன குழந்தைங்க அம்மா எனக்கு அந்த சாக்லேட் வேணும் அது மாதிரி கேக்குறேன். எனக்கு அவ வேணும்டா. ஐயோ, அவளுக்காக எதை விட்டு நான் கொடுப்பேன். அதெல்லாம் வேணாம். அந்த ஆயா சும்மா தாண்டி ஏய், இவள் அழகாக இருக்கின்ற பெண்ணானவள், அவளை நான் அடைய வேண்டும் என்றால் என்ன என்றால் நான் கொடுக்கிறேன். ஆமா, சொத்து எனக்குதா? அனைத்தும் தருகின்றேன். பாரு பாரு. இப்பொழுதே இவளை அடைய வேண்டும். டேய், நான் யாரு? நான் தேவலோகத்துக்கு. அப்படி இருக்கும்போது அவன் பெண்ணே, உனக்கு என்ன வேண்டும் மக்கள்? அனைத்து நான் தருகின்றேன். எனக்கு மாலை மரியாதை தான் வேண்டும். பெண்ணே, மாலை மரியாதை எனக்கு வேண்டும். இந்த மாலை மரியாதை தானே? ஆமா. அந்த மாலை மரியாதை உனக்கு அப்படியே தருகின்றேன். பெண்ணே, இந்தா, பிடித்துக்கொள். சுவாமி, இந்த இன்பம் எங்குமே காணாத இன்பம், இந்த சுவை எங்குமே இனிக்காத சுகம். அப்படியாப்பட்ட சுகத்தை காண்ந்து விட்டேன். என்னே சுவாமி, ஏ, அந்த சுகத்தால் தான் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. குழந்தையா? ஆமா. என்ன இது? ருசி கண்ட ரால் தங்காத போன்று உடனே அப்படியா?
இது என்ன இது? இந்த குழந்தை சுவாமி ஏய், இது பாருங்க ஆமா, இந்த குழந்தையை என்ன செய்வது தெரியவில்லையே. சரி, ஆகட்டும். சுவாமி இந்த குழந்தையை சிறிது நேரம் நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள். அதெல்லாம் முடியாது. சுவாமி நான் சொல்வதை கேளுங்கள், தவறாக நினைக்க வேண்டாம். சுவாமி இந்த குழந்தை பெற்றெடுத்ததால் என் உடல் ஃபுல்லா அசுத்தமாக இருக்கிறது. அதோ தெரிகிறது அந்த நீரோடையில் சிறிது நேரம் நீராடிட்டு வருகிறது. குழந்தை சிறிது நேரம் வைத்திருங்கள் சுவாமி. அப்படியா? இந்த குழந்தை என்னிடத்தில் விட்டுவிட்டு நீ நீராடி விட்டு சீக்கிரம் வந்து விடணும். குழந்தை அழுத தாய்க்கு எப்படியா இருந்தாலும் அந்த மனம் கேட்கும். எப்படியா இருந்தாலும் வந்து விடுவார். நான் வருகிறேன். சரி, இப்பொழுதோ அதிகாலை புறப்பட்டு நான் குதித்து ஒரு நாழிகை நேரமாகிவிட்டது. ஒரு நாழிகை நேரமாக நான் ஒருவனே உலகமாவடி வந்து கொண்டிருக்கின்றேன். சென்றவன் என்ன ஆனான், ஏது ஆனான் என்று ஒன்றுமே தெரியவில்லையே. சரி, சென்றவனுக்கு என்ன நடந்துட்டோம்? அழகா அழகாக இளைஞழகாக பண்டவன் சூளையில்
எனக்கு தான் முதல் பரிசு, எனக்கு தான் முதல் பரிசு, எனக்கு தான் முதல் பரிசு, எனக்கு தான் முதல் பரிசு. என்ன இது? அருகிலோ பொன்னுலகம் சென்றான். சென்றவன் மாலை மரியாதையுடன் வருகின்றேன் சுவாமி என்று உரைத்து என்னிடத்திலே சென்றான். சென்றவனுக்கு என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. ஆனால் ஒரு பெண்ணானவன் என்னிடத்திலே ஓடி வந்து நான் உலக பவனி வந்து கொண்டிருக்கின்றேன், ரதத்தை நிறுத்தி எனக்குத்தான் முதல் பரிசு, எனக்குத்தான் முதல் பரிசு என்று உரைக்கின்றாள். ஆமா, யாரம்மா நீ? சுவாமி, என்னை யார் என்று தெரியவில்லையா? யார் என்று தெரியவில்லை? நான் தான் அருணன். அருணனா? ஆமா. நீயா? தேவலோகம் சென்றேன், சுவாமியை பார்த்தேன். அவரிடத்தில் எனக்கு தான் முதல் பரிசு, வேறு யாருக்கும் தர மாட்டார், எனக்கு தான் கொடுத்தார் முதல் பரிசு. மாலை மரியாதையுடன் வந்திருக்கிறேன். அப்படி என்றால் எனது ரத சாரதியாக விளங்கக்கூடிய அருணனாடி? ஆமாம். என்னடா இது என்றால் நம்ப முடியவில்லையே. எனது ரத சாரதி அருணன் எப்பேற்பட்டவன்? அங்க ஈனம் உடையவன். அங்க ஈனம் என்றால் உடலெல்லாம் புண், கை கால்கள் குறுகி, அப்படி அங்க ஈனம் உடையவனாக திகழ்ந்தவன் பொன்னுலகம் சென்று தேவேந்திரத்திலே வரவேற்பு பெற்று புகழ்மாலை பெற்று அழகான பெண் வடிவத்தோடு வந்திருக்கின்றேன் சுவாமி என்று உரைக்கின்றான் என்றால் இவன் அருணனா அல்ல வேறு யாராவது பெண்ணா? இன்று உலக பவனி கிள வேண்டும் என்று ஏதாவது சூழ்ச்சி நடக்கின்றதா? ஒன்றுமே புரியவில்லையே. சரி, யார் என்று சற்று விலாசமாக சுவாமி, என்னை யார் என்று தெரியவில்லையா? உங்களுக்கு தேரோட்டியாக இருந்தவன் நான் தான். தேரோட்டியோ யார் ஓட்டியோ எனக்கு தெரியாது. ஒரு நாள் என் தாய் உரைத்ததன்படி நீ எப்பொழுது என்ன நினைக்கிறியோ அப்பொழுதே நீ எப்படி ஒன்னாலும் இருக்கலாம் என்று உரைத்தாள். அப்பொழுது நான் நினைத்தேன், நான் இப்பொழுது பெண்ணாக மாற வேண்டும் என்று. இப்பொழுது நான் பெண்ணாக மாறினேன், தேவலோகம் சென்றேன், தேவேந்திரனை பார்த்தேன், அவரிடத்தில் ஆடினேன், பாடினேன், முதல் பரிசு வாங்கி உங்களிடத்தில் வந்து சென்றேன். நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? அழகான பெண், இது வரையில் நான் கண்டிராத பெண். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! இவளல்லவா பெண்? அண்ணனடை, அன்னையிடை, கண்டே உன் கூந்தலை கண்டு கார்மேகம் கடலுக்குள் மறைந்து விட்டன. உனது வார்த்தையை கேட்டு குயில்கள் வெற்றி பறந்தோடி விட்டது. உனது ஆட்டத்தை கண்டு மயில்களும் அசையாது நின்று விட்டது. இவை அனைத்தும் இப்படி இருக்கும்போது இந்த சூரிய தேவன் மட்டும் என்ன விதிவிலக்கா? உன் அழகை பார்க்கும் பொழுது என்ன அழகு, என்ன அழகு! அப்படியே அள்ளி கொள்ளலாம் என்ற ஆசை எனக்கு பிறந்து விட்டது. கண்ணே, உன்னை பார்க்கும் பொழுது என் மனதில் எப்படி தெரியுமா இருக்குது? உன்னை கண்டுனை காதல் நான் கொண்டேன் பெண்ணே. எப்படி தெரியுமா? கண்டுனை காதல் கொண்டேன்